நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்தவர் சந்திரன். 65 வயதான இவருக்கு வல்சலா என்ற மனைவியும் சிவதாசன் என்ற 30 வயது மகனும் உள்ளனர். தாய் தந்தை இருவரும் உடல் அளவில் மாற்றுத்திறனாளியாகவும் மகன் மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியாகவும் உள்ளார். மூவரும் குடியிருக்க வீடு வசதி இல்லாத நிலையில் பந்தலூர் பஜாரை ஒட்டிய மைதானத்தில் நகராட்சியின் பழுதான கட்டிடத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இக்கட்டிடத்தில் மேற்கூரை இல்லை. பக்கவாட்டு சுவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்து நிலையில் உள்ளது. குடிநீர், சுகாதார வளாகம், கரண்ட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தள்ளாத வயதில் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். மேற்கூரை இல்லாத கட்டிடத்தில் நடுங்கும் குளிரில் மாற்றுத்திறனாளிகள் படும்பாடு சொல்லி மாளாது. குடியிருக்க வீடு வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பயனில்லை. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் கருதி பந்தலூர் பஜாரில் வீட்டு மனைப்பட்டா வழங்கி அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். என் பேர் சந்திரன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என் மனைவி இருக்குது, அது ஒரு மாற்றுத்திறனாளி. என் பையன் வந்து மூளை இல்லாத பையன். நாங்கள் இதில் தான் வீடு இல்லாத காரணத்தினால இந்த பொதுவான நேரத்தில் வந்து 10-27 வருஷமாக இருக்கிறோம். குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ இது பாலடைஞ்சு போயிடுச்சு, திணிஞ்சு போச்சு, குழம்பு திணிஞ்சு போச்சு. மரக்காலத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல. அது ஏறிட்டேன்னா நான் நிறைய இடத்துக்கு சொல்கிறேன், தனி வீடு எங்களுக்கு போட்டு கொடுங்க, வச்சு பராமரிக்கிறதுக்கு வேண்டிய முடியுதில்லை. கேட்டோட சரி, பின்ன யாரும் வந்து கண்டுபோது வீடுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டா கொஞ்சம் காலம் வாழலாம், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட அதிகாரி செஞ்சு கொடுத்தா நாங்கள் வாழ்வோம். நட்டு கூட்டம் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுற வழி இல்லாத வேறு வழி இல்லை. அப்படி இருக்கிறோம் வாழ்க்கை.